அது பண்ணாம டேப் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்றது இன்னும் நிறைய தண்ணி சேகரிக்கும். நீங்க சொல்றது ஹியூஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் பண்ற சொல்றேன். நான் சொல்றது ஒரு டிராப்ன்றது நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, டேப்பை க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஒரு டிராப் விழுகும். நம்ம என்ன நினைப்போம், டேப் தண்ணி ஃப்ளோ ஆகுது, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்ற ஆட்டிடியூட்ல வெளியே போயிடும். அந்த ஒரு டிராப் தண்ணி ஒரு 10 மணி நேரம் போச்சுன்னா 20 லிட்டர் வந்து அதுல வேஸ்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, 20 லிட்டர் தண்ணிங்கிறது. நேற்று கூட ஒரு தகவல் பேசிட்டு இருக்க ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சாலை ஓரத்தில் படுத்திருக்காங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு வந்து குளிர்காலத்துல போயிட்டு அவங்க போர்வு கொடுக்கறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க போல தெரியுது. ஸோ அவங்களுக்கு எழுப்பி எல்லாம் செஞ்சு போர்வை எல்லாம் கொடுக்குறப்ப அவங்க கேட்ட ஒரு விஷயம், எங்களுக்கு போர்வை கூட வேணாம் அந்த குளிர மேனேஜ் பண்றதுக்கு, தண்ணி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு பாவமான விஷயம் இல்ல. அந்த தண்ணீருக்கான தண்ணீரோட தேவை அப்படி இருக்கப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த தண்ணியை காசியஸா, இப்ப உங்க வீட்டுலன்னு நான் சொல்லல, பொதுவா நம்ம பாக்குற இடத்துல கூட அந்த தண்ணியோட ஒரு டிராப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது சந்தோஷமான விஷயம். ஓகே, அடுத்தது வந்து மழை. ஐநாவோட சிறப்பு அவார்டு கொடுத்துருக்காங்க. நேற்று ஐநா வந்து அவங்க அவார்டு கொடுத்துருக்காங்க. மலாலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இனிமேல் வந்து நான் வந்து ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு இருந்தேன், அது அவங்க வந்து ஹிஸ்ட்ரியை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2012 அவங்க எவ்வளோ அடிபட்டிருந்தாங்க, இன்னைக்கு எவ்வளோ தூரம் அவங்க முன்னேறி வந்திருக்காங்கிறது ஒரு ரெக்கார்டு. எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து பெண்கள் கல்வியை பற்றி அதிகமாக பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் விளையாட்டு செய்திகள். ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல வந்து பயங்கரமான சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நேற்று 2 மேட்சுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் விக்டரி வாங்கியிருக்காங்க. பூனே வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து இன்னும் விக்டரி, டெல்லி வந்து இன்னும் ஒரு விக்டரி கூட கிடைக்கல. அப்படிங்கிறப்ப 2 பேரும் நல்லா டஃபா இருந்துச்சு. ஓப்பனிங்ல டக் அவுட் ஆயிட்டான் ஒரு பேட்ஸ்மேன். அப்பா டெல்லி நீ நடக்காத போலன்னு நினைச்ச உடனே சாம்சன் உள்ள இறங்கினாரு, மேட்சோட களத்தையே மாத்திட்டாரு. 20 ஓவருக்கு 206 ரன், 4 விக்கெட்டுங்க. 20 ஓவருக்கு 206 ரன், 4 விக்கெட்ல அடிச்சாரு. இதுக்கு பேர் தான் ஓட விட்டு அடிக்கிறது போல இருக்கு இல்லையா? அடிச்சாரு. இத ஃபேஸ் பண்றதுக்கு பூனே அணி இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் பாக்குறப்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து ஸ்கோர் ஹை இல்லையா, அவங்க பாக்குறப்ப மலைச்சு போய் டக்குன்னு விக்கெட்டை கொடுத்துட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்கோர்ல ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட நம்ம டோனி இந்த 2 மேட்ச்லயுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அது விஷயமா பூனே தோத்துட்டாங்க. சோ இதுவும் ஒரு தகவல். இனிமேல் வர மேட்ச்ல டோனி நல்லா செஞ்சுரி போடுவார், as usual நம்மள என்டர்டெயின் பண்ணுவாங்க நம்பிக்கையோட. நிச்சயமா அதான் ஃபினிஷிங்ல நேற்று எதிர்பார்த்தோம், டோனி அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டோனி வந்து நேற்று ஜெயிக்கலைங்கிறது ஒரு சோகமான விஷயம் தான், கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சோகம் விஷயம். இனி வரும் காலங்களில் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வரும் காலம் நிறைய மேட்சஸ் இருக்கிறதுனால ஸோ அவங்க இனி சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்க. பூனே டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது சந்தோஷம், ஒரு நிகழ்ச்சியா பார்க்கலாம். எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அவர் எப்போ விளையாடுவாரு வந்து. நிச்சயமா பால் கிரவுண்ட் விட்டு வெளில போகும்னு கரெக்ட்டா ஹெலிகாப்டர் ஷாட்னு பேர் வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர் ஷாட்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னன்னா நேற்று களத்தில் இறங்குறப்ப கூட நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், 4 விக்கெட்ஸ் டக்குன்னு போயிடுச்சு, ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஸோ 5th டோனி இறங்குறப்ப 2-3 வாட்டி இறங்கி தான் வந்தாரு. சரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்கோரோட ஒரே ஆள் வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது, யாரோ சப்போர்ட்டிவ் இருந்தால் கூட பண்ணிருப்பான்னு சொல்லலாம், ஒரே ஆள் கேரி பண்ணிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால அந்த ஒரு முடியல, ஷோல்டர்ல அந்த பர்டன் எடுத்துக்க முடியல. நெக்ஸ்ட் மேட்ச்ல நிச்சயமா டோனி வந்து ஒரு பெரிய சதத்தையோ இல்ல பெரிய ரெக்கார்டோட நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிடுவாரு. அவரை பத்தி கேட்க நிச்சயமா. சோ இன்னைக்கு பார்த்த தகவல் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறது நீங்க ஒரு தட்டிங்க அப்படின்னா நாங்களும் அப்படியே யோசிச்சுப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர். ஸோ அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஏடிஎம் மிஷின், இது முக்கியமான தகவல், மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஏடிஎம் மிஷின்ங்கிறது. அடுத்ததா பார்த்தது வந்து ஆனா இந்த ஏடிஎம் மிஷின் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து கேஷ் டெபாசிட் நீங்க சொன்னீங்க இல்லையா, 10 மணி வரைக்கும் பண்ணலாம், டைம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் அதில் பார்க்க வேண்டியது, கேஷ் டெபாசிட் மிஷின்ல எல்லாத்துக்குமே தெரியாது இல்லையா. ஸோ ஒரு அன்எஜுகேட்டட் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது டெபாசிட் பண்றது எப்படின்னு தெரியாது. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸை யாராவது ஒருத்தவரை கூட கூட்டு போயிட்டு, இப்போ என்ன சொல்ல போறோம், நம்ம இப்போ கூட ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காங்க, அவரை கூட கூட்டு போயிட்டு சார் எனக்கு பணத்தை பண்ணி கொடுங்க, வேணா வேற யாரையும் நம்பி பணம் பண்ணி கொடுக்குறது ஏடிஎம் மிஷின்ல ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் வேற யாராவது ஒருத்தர் கூட கூட்டு போயிட்டு அவங்க துணையோட, நம்பிக்கைக்குரிய ஒரு துணையோட வந்து அவங்க டெபாசிட் பண்ணலாம் அந்த பணத்தை அப்படிங்கிறது நம்ம புதிய நேயர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிக்கிறோம். யாரையும் நம்பி அங்கே டெபாசிட் பண்ண வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் கூட கூட்டு போயிட்டு ஸோ அவங்கள வச்சு பண்ணிக்கங்கன்றது. அது 3வது விஷயம் நம்ம பார்த்தது வந்து as usual அந்த ஹீட். ஸோ அதுக்கு வந்து மக்கள் ப்ரிகாஷனை தங்கள் தாங்க தயார்படுத்திக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப சொல்லிட்டே இருக்கோம், நீங்க உங்களை தயார்படுத்திக்க. ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது பெரிய விஷயமா இருக்கும். இந்த வெயில் இல்லை, இதை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து முக்கியமா மெடிடேஷன், மார்னிங் முடிஞ்சா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு எப்பயுமே கையில வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்க. ஸோ அங்கங்க லிக்விட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இங்கேருந்து அங்கே நடந்து போனோம்னாலே
பயங்கர சுட்டிங் ஆயிடுது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குன்றப்போ எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகும்னு பாருங்க. சோ அதனால அந்த இதுக்காக தயார்படுத்திக்கும். அவங்க வந்து எப்பயுமே கையில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் நான் சொல்லக்கூடாது, அது தப்பான விஷயமா போயிடும். ஆக்சுவலி வந்து நம்ம நாட்டோட நீர்மோர் சொல்லி கொண்டு போகலாம், நீர்மோர் எடுத்துட்டு போகலாம், கையில எப்பயுமே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இளநீ எங்கெங்க தட்டு போடுது. இளநியோட விலை வந்து ரொம்ப உயரல. இந்த வெயில் காலத்துல கூட நம்ம பார்த்தோம்னா அது ரொம்ப உயரல. ஸோ அந்த இளநிகளை அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த வெயிலுக்கு கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நாளாக பார்த்த விஷயம் வந்துட்டு அந்த குழி அண்ணா சாலையில் வந்த குழி, அது மண் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க, இல்லை இது வந்து பண்ணிடணும், நாங்கள் ஜெர்மன் ஏர்லாண்டோட கொலாபரேஷன் வச்சிருக்கோம், ஸோ அவங்களும் டைப் பண்ணி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம் ஒன்று பார்த்துருக்கோம். அஞ்சாவது பார்த்தது கேரளாவில் இந்த லாங்குவேஜ். ஸோ சூன் ஆமாம் எல்லா நாட்டிலையும் அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லாங்குவேஜை நம்ம தாய்மொழி மறந்துட்டா அப்புறம் அதர் மொழி வந்து வேஸ்ட் தான். நம்ம சிந்தனை அனைத்துமே தாய்மொழியில இருக்கணும். பேசுற கம்யூனிகேஷன் வேணா அதர் மொழியில இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் சிந்தனை என்பது தாய்மொழியில இருந்தா தான் நல்லது. சோ அதனுடைய இது ஒரு பெரிய நல்ல விஷயம். அது நிச்சயமா தாய்மொழியோட இருக்குது அந்த ஒரு நல்ல விஷயம். என்னதான் இருந்தாலும் தமிழ்ல யோசிக்கிற மாதிரி வந்து கம்யூனிகேட் பண்ண வராது வேற எந்த லாங்குவேஜ்ல. தமிழ்ல இருக்க சில வார்த்தைகள் வந்து ஈக்குவல்ஸ் இங்கிலீஷ்ல கிடையவே கிடையாது. நிச்சயமா நம்ம வந்து ஹாப்பின்னு ஒரு விஷயம்ங்க, ஹாப்பியா இருக்கீங்களான்னு போயிடலாம். ஆனா தமிழ்ல வந்து மகிழ்ச்சியா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷம், எத்தனையோ வார்த்தைகளை சொல்லுவாங்க, ஆனந்தமா இருக்கியா. ஸோ இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து ஒரு சிச்சுவேஷன்னா, இன்னைக்கு அவங்க வீட்டில் கல்யாண வீடுப்பா சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம இண்டிவிஜுவலா பேசுறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க போல தெரியுது அப்படின்னு போகலாம். ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவலா பேசுறப்பையும் சரி, ஒரு குரூப்பா பேசுறப்பையும் சரி, அந்த வேர்டு அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தமிழ் மாதிரி ஒரு அருமையான லாங்குவேஜ் நம்ம பார்க்கவே முடியாது, உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்ததான் பார்த்து விளையாட்டு செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா மலாலா ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, மலாலா விஷயம் பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு நல்ல தகவல் தான். அடுத்ததை பார்த்து நம்ம அசிஷியல் விளையாட்டு செய்திகள். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் தான் இருக்க போகுது. ஏன்னா பெங்களூர் திருப்பி வர போறாங்க. ஸோ பெங்களூரும் வெற்றிக்காண்டி பாடுபட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போற அந்த பெங்களூர் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்த்துடலாம் சொல்லி புதிய ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சிடலாம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சுவாரஸ்யமான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சோ மச். நம்ம ஷோக்கு வந்து எல்லாருக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கெல்லாம் நியூஸ் இன்னைக்கு சொன்னதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நம்ம டிஸ்கஷன் நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஸோ வாய்ப்பளித்த புதிய தொலைக்காட்சிக்கும் பார்த்து கொண்டிருக்கும் புதிய நேயர்கள், நம்மளுக்கான நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, புதிய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆண்டாண்டு காலமா ஆத்மார்த்தமான சேவை, எத்தனை வருஷம் தான் ஆனாலும் அதே இளமை, எதுலயும் ஒரு ஸ்பீட், மாடர்ன், ட்ரெண்டி, மொத்தத்துல ரொம்ப யூத்ஃபுல். சிட்டி யூனியன் பேங்க், ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். பேக் டு தி ஷோ. இது காலை தென்றல். எவ்வளவு அருமையான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, சூப்பரா இருந்ததுல. ஆமா எனக்கு வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல ஒரு பெரிய விடுதலைன்னே சொல்லலாம். ஆமா அது ஒரு உண்மைதான். ஆமா. சோ இப்போ நம்ம வந்து ஷோல அடுத்து என்ன செக்மெண்ட்னு தெரியுமா உனக்கு? நீ பண்ணுவியா எப்பயுமே? என்னது யோகா பண்ண போறோமா? கரெக்ட், தியான யோகம் செக்மெண்ட் தான். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நான் சொல்லிட்டேன் உனக்கு. அப்படி என்ன பார்க்க போறோம்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அபான முத்ரை அப்படிங்கறது இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து அபான முத்திரையா? ஆமா, அபான முத்ரை. பயங்கரமா இருக்கு. பேரு பயங்கரமா இருக்கு. இதோட எஃபெக்ட்ஸும் பயங்கரம் தெரியுமா? அது இது வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. அப்புறம் நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நிறைய பூச்சி மருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து இருக்கு, ஆர்கானிக் கிடையாது. சோ அது வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து டாக்ஸின்ஸ்லாம் ஆட் பண்ணுது. அதனால நிறைய வியாதிகளும் வருது இல்லையா? சோ இதெல்லாம் வந்து நீக்கி நம்மளுடைய பாடியை டீடாக்சிஃபை பண்ற அளவுக்கு இந்த முதிரைக்கு வந்து பவர் இருக்கா. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம தியான யோகம்ல நம்ம பார்க்க போறோம் இந்த அபான முதிரை. நம்மளுக்கு வழங்க வந்திருக்காரு கிருஷ்ணன் பாலாஜி சார். பாத்துருவோமா அப்படிப்பட்ட முதிரை என்ன முதிரைன்னு? வாங்க பார்க்கலாம் தியான யோகா. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். தியான யோகத்திலே இன்றைய தினம் நாம் அபான முத்திரை, அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். பொதுவாக இன்று நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே உடலிலே இந்த வாயு கோளாறு என்று சொல்கின்ற அந்த வாயுனுடைய பல வகையான பிரச்சனைகளினால் மனிதர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய உடலிலே தசவாயுக்கள் என்று 10 வகையான வாயுக்கள் இருக்கின்றன. இந்த வாயுக்கள் தான் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு மையமாக ஆதாரமாக இருக்கின்றது. இன்று ஒரு மூட்டு வலி வந்தாலும் அது வாயுனுடைய ஒரு பிரச்சனை தான்.
கழுத்து வலி வந்தாலும் வாயினுடைய ஒரு பிரச்சனை தான். ஆக நம்முடைய ஹிருதயத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டால் கூட அந்த பகுதியிலும் வாயினுடைய பிரச்சனை இருக்கின்றது. ஆக நம்முடைய உடலுக்குள் வாயுக்கள் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய சித்தர்கள் பல வகையான யோகாசனங்களை கொடுத்துள்ளார்கள், மூச்சு பயிற்சியை கொடுத்துள்ளார்கள். அதையும் தாண்டி மிக எளிமையான முத்திரையும் கொடுத்துள்ளார்கள். இந்த முத்திரை என்ன ஒரு மிக அற்புதமான பலன் என்றால், எல்லா வயதினரும் இந்த முத்திரையை பயிற்சி செய்யலாம். இந்த முத்திரைக்கு மிக வயதானவர்கள் கூட, அவர்களால் யோகாசனம் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அபான முத்திரையை பயிற்சி செய்து உடலிலே நம்முடைய வாயுக்களை சமமாக இயங்க செய்யக்கூடிய நிலை இந்த முத்திரையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. மிக எளிமையான முத்திரை தான். இந்த முத்திரை செய்கின்றவருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 2 நிமிடம் காலை, மதியம், மாலை 3 வேளையும் இந்த முத்திரை பயிற்சியை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய உடலிலே தசவாயுக்களும் சிறப்பாக இயங்கும். அந்த வகையிலே இந்த அபான முத்திரையை எப்படி நாம் பயிற்சி செய்ய போகின்றோம் என்பதை இப்பொழுது சற்று கூர்ந்து கவனிப்போம். இந்த முத்திரை செய்கின்றவர்கள் முதலிலே நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களையும் இவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது நடுவிரல், அந்த 2 விரலுக்கு மையத்திலே இந்த பெருவிரலை வைத்துக் கொள்கின்றோம். நம்முடைய சுண்டு விரலும் ஆள்காட்டு விரலும் மட்டும் தரையை நோக்கி இருக்கின்றன. இது அபான முத்திரை. இந்த பயிற்சி செய்கின்றவர்களும் கைகளை இவ்வாறு விரித்து வைத்து ஒரு சில பேர் பயிற்சி செய்வார்கள். அவ்வாறு செய்யக்கூடாது. 2 விரல்களும் இவ்வாறு சேர்ந்து இருக்க வேண்டும். கண்களை மூடி இந்த இடத்திலே உங்களது உணர்வை கண்களை மூடி அந்த 2 மையப்பகுதியிலே பெருவிரலை இணைத்துள்ளோம். அந்த இடத்திலே உங்களது உணர்வை வையுங்கள். கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்கள், மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். 2 நிமிடங்கள் இந்த முத்திரைகளை காலையிலும் பயிற்சி செய்யுங்கள், மதியமும் பயிற்சி செய்யுங்கள், மாலையிலும் பயிற்சி செய்யுங்கள். இவ்வாறு பயிற்சி செய்கின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தசவாயுக்களும் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். யாருடைய உடலிலே வாயுக்கள் சிறப்பாக இயங்குகின்றதோ அவர்களுக்கு மூட்டு வலி நிச்சயமாக வராது. இதோடு சேர்ந்து உணவு கட்டுப்பாடு, ஒரு 40 வயதை தாண்டியவர்கள் கிழங்கு வகைகள் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அதற்கு மாறாக பழங்கள், கீரைகள் போன்ற பச்சை காய்கறிகள் போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டு இந்த முத்திரையும் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் உடலிலே அந்த வாயு சமமான நிலையிலே இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதற்காக நீங்கள் செலவு செய்கின்ற நேரம் 2 நிமிடம் தான். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய முழு பலன் என்ன என்றால், உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் சரியான முறையிலே வெளியேறுகின்றன. அது மட்டுமல்ல, நம்முடைய உடலுக்குள் தசவாயுக்களும் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. ஆக ஒவ்வொருவரும் இந்த அபான முத்திரையை பயிற்சி செய்து வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பொதிகை இது உங்கள் சேனல் பொதிகை, இது நம்ம சேனல் பொதிகை, இது தமிழின் சேனல் பொதிகை, இது இளைஞர் சேனல் பொதிகை, இது எல்லோருக்கும் பொதிகை. சேனல் பொதிகை, இது குடும்பமாக பொதிகை. பார்க்க சேனல் நகும் தொந்தன 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 சேனல், தமிழை போற்றும் சேனல், புதுமை காணும் சேனல், எங்கும் பொதிகை சேனல், வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல், பொதிகை வீட்டுக்கான சேனல், நம்ம நாட்டுக்கான சேனல், பொதிகை. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஓகே, நம்ம யோகாவை பார்த்தாச்சு. யோகால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஆமா, அந்த அபான முத்திரையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய. ஆமா, நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நல்லா உடம்புக்கு நல்ல தெம்பான விஷயம், நீங்க சொன்ன மாதிரி அந்த டயபிட்டிஸ் அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் சூப்பரா அழகா சொன்னாங்கல்ல. ஆமா, நம்ம டயபிட்டிஸ்க்கு இவ்வளவு மாத்த சாப்பிடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், இதையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லது இல்ல. ஆமா, அதே மாதிரி நம்ம ஷோக்கு நெக்ஸ்ட் என்ன தெரியுமா, நம்ம நெக்ஸ்ட் என்ன ஷோ தெரியுமா போறோம். ஆமா, வரிசையா நம்ம அத ஸ்பெஷலா வச்சிருப்போம். என்னது ஸ்பெஷலா வருது இல்ல. அதே மாதிரி நம்ம இந்த ஷோக்கு ஜெய் கணேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் தமிழ் ஹெச்ஓடியா இருந்திருக்காரு. அவர் மல்டி டேலண்டட் பர்சன், தியேட்டர் ஆர்டிஸ்ட், அண்ட் தென் போயம் எழுதியிருக்காரு, கவிதைகள்லாம் கூட எழுதிருக்காரு. வாவ், சூப்பர் சூப்பர். நம்ம ஷோல புதுசா ரொம்ப அழகா கெஸ்ட்லாம் வராங்க இல்லையா? அதுவும் நம்ம கிட்ட வரப்போது நம்ம தமிழை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஷோல தமிழை பத்தி நிறைய பேசுறதுக்கு நிறைய பேர் வராங்கல்ல. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ இவரை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. போய் பாத்துருவோமா? யா, ஜெய் கணேஷ் சார். வணக்கம். வணக்கம் சார்.
வணக்கம். சார், இப்போ வந்து நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. உங்களுடைய ஸ்கூல், காலேஜ் அண்ட் எப்போ நீங்க தமிழ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதை பத்தி சொல்றீங்களா கொஞ்சம்? தமிழ் என்னோட மூச்சு, தமிழ் என்னோட பேச்சு, இப்படிலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் காலேஜ் படிக்க வந்ததே, தமிழ் எடுத்ததே ரொம்ப காமெடியான விஷயம்தான். வீட்டில் போய் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன் 12th படிக்கிறப்ப. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, வெளியூர்லாம் போய் படிக்க வைக்க இப்போ வசதி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எங்கேயாவது ஏதாவது படிச்சுக்கலாம் அப்படின்னப்ப எங்கள் மாமா சொன்னார், நம்ம ஊரில் தான் தமிழ் காலேஜ் இருக்கே, நீ இங்கேயே படிங்க அப்படின்னார். நான் அப்போ இங்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னேன். உள்ளூர்லேயே ஓனாம் பிடிக்கலையா, வெளியூரில் போய் அப்படின்னு அவர் பயங்கரமாக கிண்டல் அடிச்சார். நான் செம்ம காண்டாச்சு எங்கள் மாமா மேலே. சரி போய் படிக்கிறேன் அப்படின்னு சும்மா ரோட்டில் நின்றுருந்தேன். ஃப்ரெண்டு வந்தான், டேய் வாடா போகலாம், காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டு வரலாம் அப்படி தான் கூப்பிட்டான். இப்படி தான் தமிழ் படிக்க வந்தேன். அப்படிதான் கூப்பிட்டான். அப்படிதான் போய் சேர்ந்தேன் தமிழ் படிக்க அப்படின்றது. ஆனால் இன்னைக்கு அது என்னுடைய மூச்சு, அது என்னுடைய பேச்சு, என்னுடைய வாழ்வு, எனக்கான உணவு எல்லாம் தான். சூப்பர் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்டர்டெய்னிங்கா சொன்னார் இல்லையா? அப்படியே பிரைட்டா ஷோ ஆக்கிட்டாரு உடனே டக்குன்னு. நிச்சயமா ஒரு தமிழ் படிச்ச முதல் கிளாஸே எனக்கு கலவரமா தான் ஆச்சு உள்ள நுழைஞ்ச உடனே. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பெல்லாம் பசங்க இறங்கி கீழே உட்காந்துக்கும். அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நினைப்பார் வாத்தியார். ஆனா காலேஜ் நுழைஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதல் கிளாஸ் நான் போய் கீழே உட்காந்தேன். உள்ள ப்ரொஃபஸர் வந்தாரு, சார் மேலே ஏறி உட்காருங்க அப்படின்னாரு. தம்பி மேலே ஏறி உட்காருங்க அப்படின்னாரு. இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் கீழே உட்காருங்க ஏன்னாரு. இல்லை தம்பி மேலே ஏறி உட்காருங்கன்ற திருப்பியும். இல்லைங்க நான் கீழே உட்காரேன், இடம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஏன்னார். என்ன நிர்வாகத்துக்கு எதிராக போராடுறீங்களா? நான் அத்தோட ஒரு வழியான ஐயா சத்தியமா நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்தேன். அப்பதான் புரிஞ்சுது நம்ம வேற ஒன்று நினைச்சு பண்ணா அங்க வேற ஒன்றா ரியாக்ட் ஆகுது அப்படின்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. இது ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவம் நினைக்கிறேன் நான் வந்து. சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி நீங்க ஸ்கூல் வாழ்க்கையிலேயே வந்து கொஞ்சம் ஜாலியா இருப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி சொல்லுங்களேன். ரொம்ப பயங்கர ஜாலி தான் வந்து. நான் ஆக்சுவலாக 10th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூலு, 11th 12th கோ எஜுகேஷனில் வந்த பிறகு ஒரே பயங்கர என்டர்டைன்மெண்ட். அங்கே ஃபுல்லாக கிளாஸ் பங்க் அடிக்கிறது, சுற்றுறது, இப்படி தான் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து. ஆனாலும் ஒரு பக்கம் நான் படிக்கிறப்ப பொறுப்பாக படிச்சிருவோம், அது வேறு விஷயம். இது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம் இங்கே வந்து. ஆனால் தமிழ் படிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு சில ஒழுக்கங்களை தமிழ் சொல்லி கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக வந்து. அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாவும் எனக்கு மாறிச்சு. எனக்கு உள்ள நுழைஞ்சப்ப எனக்கு இந்த மாதிரி விருப்பப்படாமல் தான் நுழைஞ்சப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு விஷயம். எங்கள் காலேஜில் ஒரு கிளாஸில் 80 பேர் நாங்கள், கிட்டத்தட்ட 65 பொண்ணுங்க, 15 பேர் பாய்ஸ். பரிதாபமா ஒரு மூலையில உட்காந்துருப்போம் பசங்க. இது 3 வருஷம் 250 பொண்ணுங்க. 3 பேர் இருந்தா கூட அந்த கிளாஸ் அலங்கோலமா தானே இருக்கும் பசங்க. இல்ல இருந்தாலும் அங்க ரொம்ப கட்டுப்பாடு உண்டு. ஆண் பசங்க பெண் பிள்ளைகளோட பேசக்கூடாது, அது மாதிரி நிறைய சில வரையறைகள் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அதெல்லாம் மீறியும் நாங்க இருந்தாலும் சில கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகள் நிறைய இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடுகள் தான் எங்களை நிறைய நல்லபடியாகவும் சில நேரங்களை கொண்டு வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இந்த தமிழ் த்ரூ அவுட் எனக்கு பிடிக்கும். ஏன்னா என்னோட இன்ஸ்பயர் யாருன்னா என்னுடைய தாத்தா ஒரு தமிழ் டீச்சர். நான் ஊர்ல எங்கேயாவது விளையாடிட்டு ஏதாவது ஒரு வீட்டு பக்கம் ஒதுங்குற சமயத்துல எங்க தாத்தா அங்க சொல்லுவாங்க, நீ யார் வீட்டு பையன் அப்படின்னுவாங்க. சடாச்சிரவேல் தாத்தாவுடைய பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே சடாச்சிரவேல் தாத்தாவா, அப்பா உட்காருப்பா, இந்தாங்க தண்ணி குடிங்க, என்ன சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்க. ஊரோட நான் எந்த பக்கம் பார்த்தாலும் தாத்தாவுடைய பேரை திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா டீச்சர், பெரியம்மா டீச்சர், வீட்டில் எல்லாருமே எங்கள் வீட்டில் டீச்சர் அப்படின்றனால எனக்கு இந்த கூடுதல் மரியாதை எனக்கு கிடைச்சது. எங்கேயோ எனக்குள்ள அந்த டீச்சர்ன்ற ஆசை அப்படியே தொடர்ச்சியாக வந்து சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் காலேஜ் போனப்போ எனக்கு அந்த ஃபீல்லாம் எதுவுமே கிடையாது. போன ஃபர்ஸ்ட் வருஷம் இப்படிதான் இந்த ஆக்சிடென்ட்லாம் உள்ள போய் நுழைஞ்சேன் பின்னாடி. ஆனா நான் இன்னைக்கு நிக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா. ஓ சூப்பர். இப்போ நீங்க ஒழுக்கம், ஆசிரியர் பத்திலாம் பேசுனீங்க இல்லையா? இது வந்து ரெண்டுமே வந்து பார்க்க முடியாத விஷயம் கிளாஸ்ல. ஒரு ஆசிரியர் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது காலேஜ் லெவல்ல பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க ஒரு தமிழ் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடியா இருக்கீங்க, நீங்க கிளாஸ்லாம் எடுத்திருப்பீங்க இல்லையா? உங்க கிளாஸ்ல வந்து பசங்க கொஞ்சம் விருப்பப்பட்டு தமிழ் எடுக்கிற பசங்களும் இருந்திருப்பாங்க, டைம் பாஸா இருக்கிற பசங்களும் இருந்திருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கண்டிப்பா கலாய்ப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அவங்களெல்லாம்? நிச்சயமா மத்த ஆசிரியர்களோட தமிழ் ஆசிரியர்னால அவனுக்கு ஒரு பிம்பம் இருக்கு. தமிழ் சினிமால தமிழ் ஆசிரியரா வரவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிச்சயமா யார் யாரெல்லாம் அவங்க தமிழ் ஆசிரியரா போடுவாங்கன்னு சொல்லிட்டு. தமிழ் ஆசிரியர் இவனுக்கு ஒரு கனவு இருக்கும், ஏதோ ஒரு 4 மூணு வேஷ்டி, ஒரு சாதாரண சட்டை, இப்படிதான் அவர் வந்து நிப்பாரு அப்படின்றத நீ பொதுவா தமிழ் சினிமால இருந்து எல்லாரும் சொல்லி கொடுக்குற பிம்பம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் ஆசிரியர் நாங்க போய் நிக்கிறப்ப பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பையன் என்னன்னா தமிழ் ஆசிரியருக்குன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு முடிவு பண்றான். அவர் பாட்டு பாடணும்,
பண்ணணும், அவர் டான்ஸ் ஆடணும், அவர் ஜோக் அடிக்கணும், அவர் கதை சொல்லணும், இது எல்லாம் தமிழாசிரியர் பண்ணணும். இப்போ மேக்ஸ் வாத்தியார் போறாருன்னா அவர் மேலே ஒரு சம் எடுப்பாரு, போர்டில் பிடிச்சி எழுதிட்டே இருப்பாரு, இவன் எழுதிட்டே இருப்பான், முடிச்சுட்டு எழுதிட்டியா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பார். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை, 1 மணி நேரமா நான் பேசி ஆகணும். 12th வரைக்கும் அவன் முடிச்சுட்டு காலேஜுக்கு முறையாக வரக்குள்ள அவனுடைய மெச்சூரிட்டி லெவல் அப்பதான் மாறும். அப்போ அந்த மாறுற இடம் அப்படின்றது அவனுக்கு பயங்கர இதாகவும் இருக்கும். காலேஜ் என்ஜாய் பண்ற மூட்லயும் வருவான். கிளாஸ் உள்ள போய் நிற்பேன், நின்னோடனே மொத்த பேரும் உட்காந்துருப்பான். அட்டனன்ஸ் எடுப்பேன். அட்டனன்ஸ் எடுக்க மனுஷனே உள்ளேன் ஐயா அப்படின்னுவான். இன்னொருத்தன் ஐயா, இன்னொருத்தன் ஐயா அப்படின்னுவான். கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், ஏன் உனக்கு இத்தனை வருஷம் 12வது வரைக்கும் நீ ஏன் தமிழ் படிச்ச, மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற, தமிழ் எதுக்கு படிச்ச அப்படின்ற கேள்வியில நான் ஆரம்பிப்பேன். அப்படியே கொஞ்ச நேரம் முழிப்பான், அப்புறம் சொல்ல ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு தமிழ் எதுக்கு, மற்ற சப்ஜெக்ட்லாம் படிச்சா சாப்பாடுக்கு அது பயனுள்ளதா இருக்கும், எல்லாம் இருக்கும். சரி தமிழ் படிச்சா அவனுக்கு அந்த ஏன்னா +2ல மார்க்ல வைக்கிறது இல்லை, 10th நமக்கு மார்க்ல கவுண்ட் பண்றதுல தமிழ் அப்படின்றப்ப இது எதுக்கு படிக்கிறான் அப்படின்னு கேள்வி அவனுக்குள்ள இருக்கும். அது எதுக்கு படிக்கிறான்றதை நாங்க சொல்லுவோம் அவனுக்கு. அதை சொல்றப்ப அவனுக்கு புரியும், ஓ இதுக்காக தான் நான் இந்த தமிழ் படிக்கிறேன், இதுக்காக தான் நான் படிக்கணும் இந்த தமிழ் அப்படின்ற ஆர்வம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு கதைகள் சொல்லுவான். ஏன்னா அந்த மேக்ஸ் டீச்சர் போய் கதை சொல்ல முடியாது, இல்ல இன்னொரு சயின்ஸ் டீச்சர் போய் கதை சொன்னார்னா வாத்தியார் கதை ஓட்டுறாரு பத்தியா அப்படின்னு. ஆனா இது எல்லாமே எங்களுக்கு இந்த உரிமை உண்டு. தமிழ் அப்படின்றது ஒரு மல்டிபிள் டிசிப்ளினரி அப்படின்றதுனால எல்லாத்தையும் சொல்றதுக்கான சோர்ஸ் எனக்கு இருக்கிறதுனால அவனுக்கு அழகழகான சில சின்ன சின்ன கதைகளை சொல்றப்ப அது அவனுக்கு மனசுக்குள்ள ஆழமா பதியும். இன்னைக்கு ஒரு பையனை நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு பையனை இன்னைக்கு நான் சந்திக்கிற சமயத்துல அவன் சொல்றான், ஐயா நீங்க சொன்னீங்களா எனக்கு ஒரு கதை, எனக்கு அந்த கதை இன்னும் நினைவுல இருக்கு, நான் இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த கதையை சொல்லிட்டு இருக்கின்றப்ப எனக்கு கிடைச்ச கிரெடிட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு உங்களோட பேசுறதுக்கு. சோ இப்போ நீங்க காலேஜ் வந்து சான்ஸ்ல தான் போனேன், தமிழ் வந்து சான்ஸ்ல தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்க டாக்டரேட்லாம் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுடைய டாக்டரேட்டோட தீசிஸ் அத பத்தி உங்களுடைய வொர்க் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட நான் MA படிச்சு முடிக்கிற சமயத்துல வீட்டுல திருப்பியும் சூழல் சரியில்லை, படிக்க வைக்கிறதுக்கான அடுத்த ஸ்பேஸ் எனக்கு இல்லை. ஆனா UGC எக்ஸாம் அப்படின்னு ஒன்று அப்போ 2002 நடந்தப்ப இந்தியா முழுக்க 50,000 பேர் இந்த தேர்வு எழுதுனாங்க. எழுதின சமயத்தை தமிழுக்கு தனியாக எழுதுறப்ப மொத்தம் 65 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. டாப் 10க்கு தான் ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. அதில் நான் டாப் 2nd வந்தேன். கிட்டத்தட்ட மாசம் 8,000 ரூபாய் ஃபெலோஷிப் 5 வருஷத்துக்கு. நான் 5வது வருஷம் வாங்குறப்ப கிட்டத்தட்ட நான் 25 ரூபாய் ஃபெலோஷிப் வாங்கணும். அதில் வந்து படிக்கிறப்பே எங்கள் வீட்டில் 22 வயசுக்கு மேலே நான் காசு வாங்கக்கூடாது, 18 வயசுக்கு மேலே நான் காசும் வாங்கலை உங்ககிட்ட. இது எல்லாத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபெலோஷிப் தான் உதவுன்றப்ப நான் அது வழியாக வந்தேன். அந்த ஃபெலோஷிப்பில் தான் நான் PhD ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிறப்ப நிறைய டைவர்ட் ஆனேன். நாடகம் ஒரு பக்கம் நடித்தேன், இன்னொரு பக்கம் வீதி நாடகங்கள் நடித்தேன், இன்னொரு பக்கம் கூட்டங்களுக்கு போவேன், கவிதை இப்படி எல்லா வேலையும் பண்ணுறப்ப என்னுடைய நெறியாளர் கைடு கூப்பிட்டு சொன்னார், இதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட துறையில் பதிவு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணப்ப எனக்கு இலக்கணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இலக்கணம்னா ஓடியே போயிடுவாங்க. அந்த நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. யாப்பு இலக்கணம் அதுவும் எல்லாரும் தலைஜரிச்சிருவாங்க. ஆனா எனக்கு என்னோட நெறியாளர் சொன்னப்ப இதை பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றப்ப நான் அதை எடுத்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு புத்தகமாகவும் அதை வந்து பதிவு செஞ்சு ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் இப்ப திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து படிச்சோடனே புரியாது நிறைய பேருக்கு. ஒருத்தர் பொருள் சொல்லுவார், கிட்டத்தட்ட 10 பேர் பொருள் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் 100 பேர் பொருள் சொல்லியிருக்காங்க. எல்லா காலத்தையும் அதுக்கு பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இலக்கணத்துக்கு உரை எழுதுவாங்க. இந்த உரைகளை பற்றியான ஆய்வு தான் என்னுடைய ஆய்வு. அதுவும் குறிப்பா யாப்பிலக்கணத்துக்கு எழுதப்பட்ட உரை பற்றியான ஆய்வு. 11ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகள் எழுதப்பட்ட உரைகளை பற்றியான ஆய்வு. ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வா அதை நான் 7 வருஷம் பண்ணேன் இந்த ஆய்வு. கிட்டத்தட்ட அதுக்கான நிறைய கிரெடிட்ஸும் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றதும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருந்து பசங்க கிட்ட இது பண்ணிருக்கீங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போது நீங்க சில சிலிமிஷெல்லாம் பண்ணிருப்பீங்களா சார் கிட்ட, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய சார் உட்காந்துட்டே அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாரு, நாங்க பின்னாடி மொத்தமா குரூப்பா உட்காந்துட்டு எல்லாரும் செம்ம அரட்டா. ஒரு பையனை சும்மாவே எந்திரிக்க சொல்லுவோம், எந்திரிச்சிட்டு இப்படி போவான், போயிட்டு திரும்பி அதுக்குள்ள ஒரு பேனை அவனை கீழே வச்சிருவோம். அவர் அங்க கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இந்த வேலை மொத்தமும் கிளாஸ்க்குள்ள நடக்கும். அங்க வந்து அவரு இப்படி திரும்பி மறைப்பார், என்ன அப்படி என்ன, அவர் ஒரு கட்ட குரல் வச்சிருப்பார், என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார் அப்படி பவ்யமா மூஞ்சி வச்சுக்கோம். பயங்கர சேட்டை. நான்லாம் வந்து நிறைய கட்டடிச்சு பங்க் அடிச்சதுல எங்க அம்மாலாம் கூப்பிட்டு போய் ஸ்கூல் வரைக்கும் நிறுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு யாராவது பேரண்ட் வந்து நிக்கிறப்ப எனக்கு அந்த வலி புரியுது.
எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்கான வழி எனக்கு இன்னைக்கு புரியுது அப்படின்றது அது கண்ணு முன்னாடி எனக்கு தெரியுது. இன்னைக்கு யாராவது ஒரு பையனை நாங்க போய் சரியா படிக்கல கூட்டு வாடா அப்படின்றப்ப அவங்க அம்மா வந்து நிக்கிறப்ப ரொம்ப மனசு சங்கடமாயிருது. சில நேரங்கள்ல வந்து எங்கேயாவது வாழ்க்கை நமக்கு திருப்பியும் பாடம் சொல்லி கொடுக்கணுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கை சில நேரம் திருப்பி சொல்லி கொடுக்குது அந்த மாதிரி விஷயங்களை. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது நீங்க வந்து ஒரு மாணவனா இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் இன்னைக்கு ஆசிரியரா வர அளவுக்கு நீங்க வந்து ஒசந்திருக்கீங்க. அது வந்து உங்களுடைய சொந்த ஒழுக்கம், உங்களுடைய கான்சியன்ஸ்னு கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் இன்சிடென்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பத்திலாம் ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல வாழ்க்கையில நான் 10th முடிச்சப்ப வீட்டுடைய சூழல்கள்ல நான் வேலைக்கே போற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். 11th 12th படிப்பேனான்ற கனவு கூட எனக்கு கிடையாது. ஒரு 2 மாசம் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணேன், வேற இடங்கள்ல ஒர்க் பண்ணேன். யாரோ எங்க மாமா வந்து படிடா உனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றப்ப எனக்கு அந்த வாய்ப்பு திருப்பி கிடைச்சப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா டீச்சர் குடும்பம், படிக்கவே முடியாத சூழல்ல சிக்கினப்ப நான் படிக்க வந்த பிறகு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது. தமிழ் படிக்க வந்த போட எனக்கு தெரியல, ஆனா தமிழ் படிக்க வந்த பிறகு தமிழ் எனக்கு சில ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்துச்சு. தமிழ் இலக்கியங்கள்ல என்னுடைய பேராசிரியர்கள் பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ இதெல்லாம் தான் நம்ம பின்பற்றி நடக்கணும், இதெல்லாம் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் நான் வந்து என்னுடைய ஆசிரியருக்கான கனவை நான் நிறைவேற்ற ஆரம்பிச்சேன். ஆனா நான் ஆசிரியர் ஆன பிறகு நான் என்னைக்கோ ஒரு வீட்டுல போய் ஒரு பரன்ல தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டைரி கிடைச்சது. 8வது எழுதி வச்ச டைரி. அந்த டைரியோட டாப்ல பார்த்தா நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஐ ஆம் யுவர் டீச்சர், ஐ ஆம் யுவர் டீச்சர், ஐ ஆம் யுவர் டீச்சர். என்னுடைய கனவு எனக்கே தெரியாம எங்கேயோ நிறைவேறினதா நான் அதை ஃபீல் பண்ணேன். நான் இன்னைக்கு ஒரு ஆசிரியனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். நிச்சயமா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த டைரி பார்த்ததும்? நிச்சயமா ரொம்ப சந்தோஷம். அதை விட நான் தமிழ் படிக்க உள்ள வந்தப்ப என்னுடைய சொந்தக்காரங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர், ஏன்னா அன்னைக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் படிப்பு அப்படின்னா இன்ஜினியரிங் மெடிக்கல் தான் பெரிய இம்பார்ட்டன்ஸ். வந்து ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து படிச்சாலே இங்க பெரிய ஓரளவுக்கு இங்க எதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தமிழ் படிச்சோம்னா ஏதோ கடைசியா கழிச்சு கட்டி தமிழ் படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இன்னைக்கு ஆயிப்போச்சு தமிழ் படிப்பு அப்படின்றது. அப்படி நான் தமிழ் படிச்ச வந்த சமயத்துல எல்லாரும் என்ன படிக்கிறேன், தமிழ் தமிழ் படிச்சு அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் படிச்சு திருப்பியும் கிட்டத்தட்ட இந்த கேள்வி நான் ஒரு 10 வருஷம் எதிர்கொண்டேன். நான் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ்லாம் அப்படி பேக் எல்லாம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பேக்லாம் தூக்கிட்டு வரக்குள்ள ஒருத்தர் கேட்பார், தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். முதல்ல பிஜி படிக்கிறப்ப ஐயா தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த குரல் உள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் கேட்டு கேட்டு என்னுடைய மைண்ட்ல குரல் உள்ள போக எனக்கு சிக்கலான விஷயமா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நான் தெளிவானேன். யாரு கேட்டாலும் மாறு தட்டி நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா எல்லாருக்குமான பதில நான் எங்க சொல்ல வேண்டிய இடம் இருந்துச்சு, எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 10 புத்தகம் நான் வெளியிட்டேன். இதுக்கான புத்தகங்களுக்கான கிரெடிட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சது. 2013 நெய்வேலி புத்தக கண்காட்சி விருது, 2014 தமிழ் பேராயம் 1.5 லட்ச ரூபாய் மதிப்புடைய விருது, 2015 குடியரசுத் தலைவர் விருது. கிட்டத்தட்ட அந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு உள்ள நுழையிறப்ப அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சு அந்த விருதை வாங்கிக்கிட்டு வெளியில வந்து நின்னப்ப எனக்கு சத்தம் போட்டு கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. இந்த உலகத்துக்கு, இந்த என்னுடைய நாட்டுக்கு நான் தமிழ் படிச்சவன் அப்படின்றத பெருமையா சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஓ சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நிறைய பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? நாயகா தூண்டாய் விட்டு தூங்கக்கூடாது. முனைவர் VPMM சங்கர் தலைமையில் முனைவர் பழனிசெல்வி சங்கர் வழிகாட்டுதலில் VP முத்தையா பிள்ளை மீனாட்சி அம்மாள் மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர், VPMM IT பார்க், VPMM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், VPMM பொறியியல் கல்லூரி, VPMM கல்வியியல் கல்லூரி, VPMM ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, VPMM செவிலியர் கல்லூரி, VPMM ஆர்க்கிடெக்சரல் கல்லூரி, VPMM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, VPMM ஏரோகிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல், இவற்றுக்கெல்லாம் சிகரமாக VPMM மெடிக்கல் ஃபவுண்டேஷன் எல்லாம் நிறைந்தது மகளிர் கல்விக்கென சிறந்தது. VPMM மகளிர் கல்விக் குழுமம் கிருஷ்ணன் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். தொலைபேசி இலக்கம் 0456328911 மற்றும் 045632890001. வாருங்கள் பெண்களே, ஜெயித்து காட்டுவோம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அது காலை தண்டல். நம்ம எப்போதும் போல கெஸ்ட் கிட்ட சூப்பரா சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி சார் நெக்ஸ்ட் என்னன்னா வந்து நீங்க புக்ஸ் எழுதிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த புக்ஸ் எப்படி எழுத ஆரம்பிச்சீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, அது எப்படி உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து நான் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? கிட்டத்தட்ட சென்னையில் உங்களுக்கு தெரியும் புத்தக கண்காட்சி ரொம்ப ஃபேமஸ். நான் 2001 அந்த புத்தக கண்காட்சிக்கு போவேன். அப்போ அந்த அரங்குகளில் புத்தகங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து இப்படி பார்த்து அதை, ஏன்னா வாங்கக்கூடிய சூழலாம் எனக்கு பெருசாக இல்லை வந்து.
ஆனா நான் பிஹெச்டி எனக்கு ஃபெலோஷிப்லாம் கிடைச்ச ஆரம்பிச்ச பிறகு நிறைய அது கூட தொடர்பாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எனக்கு புத்தகம் எழுதணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு. எனக்கு முதல்ல தமிழ் படிச்சு இவ்வளவு தூரம் வந்தப்ப எனக்கு மேடையில் நின்று பேச சொன்னா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு பயங்கர சிக்கலான விஷயமா இருக்கும் வந்து. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன், நம்மளால பேச முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. எழுதுறதும் அதே மாதிரி ஆரம்பிச்சேன். 2008 என்னுடைய 2008ல ஒரே டைம்ல 3 புத்தகம் பப்ளிஷ் பண்ணேன். என்னுடைய ரிசர்ச் ஏரியால 3 புத்தகமே வெளியில வந்துச்சு. அதே புத்தக கண்காட்சிக்கு நான் திருப்பி போனேன். போறப்ப என்னுடைய புத்தகம் ஒவ்வொரு ஸ்டாலுக்குள்ளேயும் இருந்துச்சு. அதை ஒவ்வொருத்தரா வாங்குறப்ப எனக்கு அவங்க கையில பாக்குறப்ப எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா வந்து. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு பார்க்கும்போது, அவங்க வாங்கும் போதும் அதை பார்த்து அந்த ஜிஸ்ட் படிக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் ரொம்ப ப்ரௌடா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா ஒரு எழுத்துக்கு கிடைக்கிற அங்கீகாரம், ஒரு எழுத்துக்கு கிடைக்கிற மரியாதைன்றது ஒரு சமூகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம 1000 தான் பணம் காசு வச்சிருந்தாலும் நமக்கு வந்து இந்த எழுத்துக்கான அடையாளமும் மரியாதையும் அப்படின்றது இங்க எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மரியாதை எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் தான் வந்து என்னுடைய முனைவர் பட்ட பிஹெச்டி டாக்டரேட் புத்தகம். அதுதான் நான் புத்தகமா மாத்தினேன். தமிழ் யாப்பிலக்கண உரை வரலாறு அப்படின்றது அந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 320 பக்கம் இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்துக்கு தான் எனக்கு 2 அவார்டு கிடைச்சது. எஸ்ஆர்எம் அங்கே இருக்கக்கூடிய 1.5 லட்ச ரூபா விருது எனக்கும், இன்னொரு பக்கம் எனக்கு ஜனாதிபதி மாளிகையில் குடியரசு விருது 1 லட்ச ரூபா விருதும் எனக்கு இதுதான் கிடைச்சது வந்து. ரொம்ப முக்கியமான விருதா என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து நினைச்சேன் அப்படின்னு நான் வந்து சொல்லலாம் வந்து. அப்படியான ஒரு விருதுக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தோஷம். இப்ப சமீபத்துல போன மாசம் எனக்கு ஒரு விருது கிடைச்சது, திருக்குறள் பீட விருது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் அந்த விருது வாங்கினவங்க எல்லாருமே 50 வயதை கடந்தவர்கள் தான். முறையா அந்த கமிட்டில முடிவு பண்ணப்ப இந்த வாட்டி குறைஞ்ச வயசுல கொடுக்கணும் அப்படின்னப்ப எனக்கு இந்த விருது கிடைச்சது. இப்ப நான் வாங்கின விருது எல்லாமே யங் ஸ்காலர் அவார்ட், குறிப்பா 40 வயசுக்கு உள்ள இருக்கிற அவார்ட். இங்க நான் 1.5 லட்ச ரூபா விருதுன்னு சொன்னது 35 வயசுக்குள்ள அது கொடுக்குற விருது. நான் 33 வயசுல வாங்கிட்டேன். இன்னொன்னு 40 வயசுக்குள்ள, அது எனக்கு 34 வயசுக்குள்ள கிடைச்சிருச்சு. ஏன்னா நான் அதுக்கான களத்தை நோக்கி நான் வேலை செஞ்சேன். எவ்வளவு தூரம் நம்ம உழைக்கிறோமோ அதுக்கான பலன் நம்ம கையில இருக்குன்றது எனக்கு இதெல்லாம் சொல்லுச்சுன்னு சொல்லலாம் நிச்சயமா. ஆமா, கண்டிப்பா இல்லையா. சோ நீங்க ஜனாதிபதி அவார்ட் கிடைச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்களுடைய எந்த வர்க்குக்கு கிடைச்சது, அதை பத்தி சொல்லுங்க. இதான் என்னுடைய இந்த புத்தகம் தான் தமிழ் யாப்பிலக்கண உரை வரலாறு அப்படின்ற இதுக்கு தான் கிடைச்சது. 7 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்காக நான் உழைச்சிருக்கிறேன் வந்து. என்னுடைய தொடர் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இதுக்குள்ளேயே நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அதுக்கான ரெகக்னேஷன் தான், அதுக்கான விருது எனக்கு கிடைச்சது வந்து. ஒரு விருது அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது, அது அடுத்த கட்டத்துக்கு அவனை வேலை செய்யறதுக்கான ஒரு களமா அந்த விருது அமைது அப்படின்றது தான் என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டேன். இன்னும் இப்பயும் நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் நான் நிறைய உழைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இப்ப 10 வயசுல நிக்கிறேன். இன்னும் நிறைய கடக்க வேண்டிய தூரம், நிறைய பெற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கான வேலையை நோக்கி நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த மாதிரி நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பும் இருக்கும், அது சொல்லியிருக்கீங்க. நிறைய கஷ்டங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ட் அதே சமயம் நிறைய பேர் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. அந்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம் இல்லையா, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட என்னோட இன்ஸ்பயர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்னோட தாத்தா தான். நான் 10வது படிக்கிறதுக்கே என்னுடைய கையெழுத்து அழகா மாத்துறதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணம். என்னுடைய உச்சரிப்பு தெளிவா இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னுடைய அம்மா, அவங்க எனக்கு த்ரூ அவுட் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கூடவே வந்திருக்கிறாங்க வந்து. அப்புறம் என்னுடைய மனைவி, இன்னைக்கு அவங்களும் இலக்கியம் படிச்சவங்க, அவங்க அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய எல்லா எழுத்துக்கும் என்னுடைய எல்லா பணிக்கும் அவங்க தொடர்ச்சியான உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் வந்து. ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வேலை செய்யற இடத்துல என்னுடைய மேல இருக்கக்கூடிய உயர் பதவியில் அவங்க எனக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க. நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்றாங்க. எனக்கு ஒவ்வொன்றுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கிறப்பதான் அதுக்கான விஷயமா நான் மாற முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சமீபத்துல எங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும். வழக்கமா பசங்களுக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க, எங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அப்படி டெஸ்ட் வைக்கிறப்ப எங்களுடைய உயர் மேல எங்களுடைய இயக்குனர் வந்து வகுப்பறையில் உட்காரக்குள்ள நான் தமிழை சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி உட்காந்து இப்படி கவனிச்சுட்டு இருந்தாங்க, இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு உள்ளுக்குள்ள ஓடும்ல ஒரு பயம், அந்த பயம்லாம் பயங்கரமா இருந்துச்சு எனக்கு. பார்த்துட்டு அப்படி போயிட்டாங்க. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு ஒட்டுமொத்த ஸ்டாஃப் மீட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல அப்ப அவங்க சொன்னாங்க, நான் போனேன், நிறைய கிளாஸ் போனேன், எனக்கு 2 பேரோட கிளாஸ் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சீனியர் ப்ரொஃபஸர் ஒருத்தரையும், இன்னொன்னு ஜெய்கினேஷோட கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னப்ப இந்த உலகத்துல எனக்கு அதை விட கிரெடிட் வேற எதுவுமே இல்லை. இந்த விருதுலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைனாச்சு. ஏன்னா என்னுடைய மேல இருக்கவங்களுடைய அந்த பாராட்டு எனக்கு கிடைக்கிறப்ப எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமா அது மாறுதுன்றது என்னுடைய கனவு நிறைவேறின ஆசை, என்னுடைய தாத்தாவுடைய கனவு நிறைவேறின ஆசை அப்படின்னு நினைச்சேன். சார், அதே மாதிரி நீங்க கவிதைகள்லாம் எழுதுவீங்கன்னு கேள்வி, அந்த மாதிரி கவிதைகள் ஏதாவது உங்களுக்கு நல்ல கவிதை என்ன சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு கவிதை நிறைய படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நிறைய தொகுப்பு படிச்சிருக்கிறேன்.
சமீபத்துல தான் நான் ஒரு 2-3 மாசமா தான் நான் நிறைய கவிதைகளை எழுத ஆரம்பிச்சேன். எனக்குள்ள எங்கேயோ புதஞ்சு கிடஞ்ச எல்லாத்தையும் தேடி எடுத்து தோண்ட ஆரம்பிச்சதுல சில கவிதைகள் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கவிதை இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப இந்த இளைஞர்களுடைய ஒற்றுமை, அதுக்கான வேகம், அதுக்கான போராட்டம். ஏன்னா நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் இளைஞன் அப்படின்னா நமக்கு ஒரு முடிவு வச்சிருக்கோம். பீஸா சாப்பிட்டு பர்கர் சாப்பிட்டு அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் எங்க குடிச்சிட்டு அவன் சும்மா தெருவில் சுத்திக்கிட்டு இருப்பான், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எப்பயுமே நோண்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு பிம்பத்தில் தான் நம்ம இளைஞனை இந்த சமூகம் பொதுவா பார்த்துருக்குது அப்படின்றது. ஆனா அதெல்லாம் தாண்டி இளைஞன் போராடக்கூடிய தன்மை உடையவன், அவனுக்குள்ள ஒரு குணம் இருக்குது, அந்த ஒற்றுமை இருக்குது, இவ்வளவு பெரிய பாதுகாப்பு தரக்கூடியவன் அப்படின்ற எல்லா எண்ணமும் அன்னைக்கு நம்ம கடற்கரையில நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஒவ்வொரு சமூகமும் ஒரு தமிழ் சமூகம் எவ்வளவு ஒற்றுமையோட இயங்குத உலகமே திரும்பி பார்த்துச்சு. இதை அடிப்படையா வச்சுதான் எனக்கு ஒரு இளைஞன்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் சொல்லுவாங்க, பெரியவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞன்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்றதையும் நான் அதை வச்சு ஒரு கவிதை எழுதினேன். கற்றுக்கொள்ளுங்கள், எம் இளைய சமுதாயத்திடமிருந்து கையேந்தி பெற்றுக்கொள்ளுங்கள், போராட்ட வரலாறுகள் எல்லாம் வரிசை கட்டி தோற்றுவிட்டன, வெள்ளையன் இருந்திருந்தால் சொல்லி இருப்பான், விவரம் தெரியாமல் உள்ளே வந்து விட்டோம் என்று. உலக பண்பாடுகளில் தலை சிறந்த தமிழ் பண்பாட்டை உலக வரைபடத்தின் உச்சத்தில் தூக்கி பிடிக்கிறது இளைய சமுதாயத்தின் இரு தோள்கள். எல்லாம் கடந்து ஓர் மதம், எல்லாம் கடந்து ஓர் இனம் என்பதை புத்தகங்கள் கடந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கற்றுத்தந்தவை எல்லாம் ஒன்றுமில்லை என்று கற்றுக்கொள்ள உங்களிடம் முதல் வகுப்பில் சேர்கிறேன் அப்படின்னு சொல்லி இளைஞன்கிட்ட நான் போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் உட்கார போறேன், எனக்கு நீ சொல்லி கொடுறா அப்படின்றத நான் அந்த பெருமையா பார்த்தேன்னு சொல்லலாம். சான்ஸ் இல்ல, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கிளாப் தட்ட வந்து அதுக்குள்ள நீங்க பேசிட்டீங்க. ரியலி ரொம்ப புரியுற மாதிரி இருந்தது, ரொம்ப எளிமையா அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஆக்சுவலா எங்க ஊர்ல நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் கவிதையா மாத்துறேன். இதெல்லாம நான் என்னுடைய முகநூல் பக்கத்திலையும் நான் நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஊர்ல கிராமத்துல பார்த்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் எனக்கு நினைவுல வரும். ஒரு வாட்டி எங்க காதுகுத்தல் திருவிழா நடந்துச்சு. காதுகுத்தல் திருவிழா நடந்தப்ப இந்த ஆடு, உங்களுக்கு தெரியும், ஆடு வெட்டுற சமயத்துல தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சோன்னா ஆடு தலையாட்டம். ஆமா, தலையாட்டினா தான் அது ஆடு. அந்த ஆடு தலையாட்டவே இல்லை. ரொம்ப நேரம் தண்ணி தெளிச்சு போகிற தலையாட்டவே மாட்டுது. அப்ப சொல்லிட்டாரு, சாமி குத்தம் கூட்டு போயிருங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் இன்னொரு ஆடு கூட்டு வெட்ட ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல எங்களுடைய மாமி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி ஆடுறதுலாம் பிரச்சனை இல்லை, அன்னைக்கு நைட்டு எங்க மாமா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூப்பிட்டாரு, ஏண்டி எங்க அம்மா நிக்கிறாங்க, எங்க அக்கா நிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் வர சாமி உனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு, அதுவும் பாம்பு நடனம்லாம் நீ டான்ஸ் ஆடுற அப்படின்ற ரேஞ்சில் அவர் அவங்கள போட்டு இது பண்ணார். இந்த சம்பவம் எங்கேயோ எனக்கு ஒரு இடத்துல ஞாபகத்திலே இருந்துச்சு. இதை வச்சுதான் நான் ஒரு கவிதை எழுதுறேன். இந்த பலிபீடம் முன்னாடி எப்படி ஆடுகள் நிக்குது, எப்படி இது பண்றது அப்படின்றது, இதை பத்தி ஒரு கவிதை. இதே மாதிரி ஊர்ல கூத்து பார்த்திருப்பீங்களான்னு தெரியாது, நம்மளாம் சின்ன வயசுல இருக்கிறப்ப நிறைய கூத்து பார்த்திருப்போம். அப்படி கூத்து பார்க்க போறப்ப எங்க கடையில தான் அவங்களுக்கு கூத்தாடுறவங்களுக்கு சாப்பாடு போடுவோம். இப்ப போடுறப்ப அவங்க போய் மேக்கப் பண்றப்பனா நமக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் உண்டு. உள்ள போய் உட்காந்து அவங்க மேக்கப் போறதுலாம் அவங்க பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு வரக்குள்ள கூத்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பயங்கர பில்டப் பண்ணி நாங்களாம் பாய் தலகாணி மொத்தத்தையும் கூட்டு போய் வச்சிருவோம். கூத்து ஆரம்பிப்பாங்க, அப்படியே உட்காருவோம், அப்புறம் கையை பின்னாடி வைப்போம், கொஞ்ச நேரத்துல எப்படி சாய்வேன், அப்புறம் பார்த்தா சரிஞ்சு தூங்கிடுவோம். காலையில பால் வண்டி டிப்போவுக்கு போறவங்களாம் வருவாங்க, வந்து எட்டி வலிப்பாங்க, தம்பி எந்திரிப்பா கூத்து அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சு ஊருக்கே போயிட்டாங்க, கிளம்பி போ அப்படின்னு. இப்படியான சுவாரஸ்யமான சம்பவங்கள். இப்ப நாங்க டென்ட் கொட்டால சினிமா பார்த்த விஷயங்கள், பேய் கதைகள், நிறைய பேய் கதைகள், நம்மள பேய் பின்னாடி ஃபாலோ பண்ணுது, பேய் அமுக்குந்து, இப்படியான சம்பவங்கள். இது எல்லாத்தையும் என்னுடைய எங்கேயோ நினைவுகள் இருந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் வச்சு கவிதையா மாத்துறது, இன்னைக்கு சம்பவங்களா மாத்துறது, இப்படி நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நிறைய வரவேற்பும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்த சம்பவம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம். நீங்க ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருப்பீங்க, அந்த மாதிரி என்னெல்லாம் நாடுக்கு போயிருக்கீங்க, அங்க நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லுங்களேன். நான் சமீபத்துல சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். ரொம்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான நாடு. முதல் ட்ரிப்பே யாருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னுடைய நிறுவனம் தான் அதுக்கு காரணம், நான் போறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுவிட்சர்லாந்து போனப்ப நான் நிறைய விஷயங்கள் அங்க கவனிச்சேன். தமிழர்கள் வெளிநாடுகள்ல எவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஆச்சரியப்படுச்சு. ஏன்னா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கிறப்ப மொழி பத்தியான புரிதல் இல்லாம இருக்கிறோம். தமிழ் மொழியை பேசுறது, நான் சொன்ன தமிழ் படிக்கிறியா அப்படின்றதே இங்க இது பண்றப்ப தமிழை பேசுறது அப்படின்றதே ரொம்ப ஒரு அவமானமான விஷயமா நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் சில நேரங்கள்ல. ஆனா அவங்க கிட்டத்தட்ட 5 லாங்குவேஜ் தெரியுது அவங்களுக்கு. நமக்கு இங்க தமிழ் முழுசா தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் முழுசா தெரிய மாட்டேங்குது, எதுவும் முழுசா தெரியல. ஆனா எல்லாத்தையும் கலந்து ஒரு மாதிரி நம்ம பேசிக்கிட்டு தங்கிலீஷ் அப்படின்னு பேசுறோம். ஆனா அவங்க ஒரு 4 லாங்குவேஜை ரொம்ப சரளமா பேசுறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழை தெளிவா சொல்லி கொடுக்கணும்,
அவங்க தமிழை முறையா கத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. எல்லா விழாக்கள்லையும் அவங்க கூடுற சந்திக்கிற இடங்கள்ல எந்த மொழியும் பேசக்கூடாது, தமிழ் மொழி மட்டுமே பேசணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நான் வெளிநாடுகள்ல மற்ற இடங்கள்ல போறப்ப தான் நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய அடையாளம் பத்திலாம் அவங்க சரியா பாதுகாக்க வேண்டிய தேவைக்குள்ள நிற்கிறாங்கன்றது நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். சார் அதே மாதிரி நீங்க வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட், நாடக நடிகர். இருக்காதுங்க. ஆக்சுவலா 2000ல இருந்தே எனக்கு நடிக்கணும்ன்றது ஒரு தீவிர ஆசை. ஐயோ சார் வெக்கப்படுறாரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த நடிப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலை தான், எல்லாருக்கும் வராது வந்து. நான் 2002ல நிறைய வீதி நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். பீச்சில் கத்தணும், ஆவி போயிடும், உங்களுக்கு தெரியும், அந்த காத்தடிக்கிறதுல ஆவி போயிடும். அப்புறம் நிறைய மேடை நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். மேடை நாடகம் நடிக்கிறப்ப நம்ம முகம் முழுக்க மேக்கப் போட்டுருவாங்க. நடிச்சு முடிச்ச பிறகு யாராவது கை கொடுப்பாங்களான்ற ஏக்கம்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அப்புறம் நாங்க நடிக்க ஒரு அடையாளம் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த நடிப்புன்றது எனக்கு உள்ளூர ஊறி போன ஒரு விஷயமா அங்க அந்த இடத்துல மேடையில எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஆய்வுல நான் இன்னைக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம். அன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் வெளியில ஆரம்பிச்சேன், கொஞ்சம் வெளியில விட்டு வேற ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கும் எனக்கு நாடகம் பாக்குறது, நாடகம்னா தியேட்டர் வெளியில பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் வந்து. சூப்பர், வண்டர்ஃபுல். சோ இப்போ நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸாம் பேப்பரும் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எக்ஸாம் பேப்பர்ல நடந்த சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா? இந்த பசங்க வந்து எதுவும் தெரியல அப்படின்னா தெரியலன்னே விட்டுற மாட்டாங்க, ஏதாவது ஒண்ணு எழுதணும் இல்லையா? கண்டிப்பா நிச்சயமா நிறைய சினிமா பாட்டு எழுதி வச்சிருவான் உள்ள எங்கேயா ரிலேட்டடா. ஒரு வாட்டி ஒரு பையன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு பேப்பர் திருத்துறப்ப திடீர்னு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செய்யறப்ப இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக 2 லைன் பாட்டை கொடுத்துட்டு கீழே வந்து கேட்பாங்க. உடனே அவன் எனக்கு ஆன்சர் கொடுக்குறான், ஐயா வணக்கம், நலம், தங்களின் நலம் அறிய ஆவல். எனக்கா என்னடா சொல்ல வர அப்படின்னு திருப்பி படிச்சேன். கீழே சொன்னான், தாங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த 2 அடி பாடல்களும் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் என்பதை தங்களுக்கு தாழ்ந்த பணிவனுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சான். ரொம்ப நேரமா யோசிச்சேன், இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலா அந்த 2 லைன் பாட்டு அந்த 9 இதுல இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரு பக்கம் அவனுடைய அறிவு சார்ந்த பிரில்லியன் சார்ந்த விஷயத்தையும் தோணுது, இன்னொரு பக்கம் ஏன்னா இப்படியும் எழுதுறானுங்கன்ற மாதிரி ஆச்சு. இன்னொரு வாட்டி கேட்டிருந்தேன், வைரமுத்து கூறும் வீரம் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஒரு பெரிய அருவா ஒரு அரை பேஜுக்கு வரைஞ்சு வச்சுட்டு கீழே எழுதுனா, வீரம் என்பது அருவாவின் அடையாளம், இதுக்கு மேல நான் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை இது அப்படின்னா. சூப்பர் சார், சூப்பர். சான்ஸே இல்ல. ரொம்ப என்டர்டெய்னிங்கா பேசுறீங்க. ரொம்ப உங்க பசங்களும் உங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல. நாங்களும் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் உங்க கூட பேசுறது. Thank you so much sir. It was a real pleasure meeting you. இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த புதிய தொலைக்காட்சி டிவிக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். சோ இப்போ என்ன அடுத்தது? நம்ம நியூஸ் நம்ம நேர்ல பாத்துட்டோம். ஆமா. இப்ப அடுத்த சேனல்ல எல்லாரும் மக்களை பாத்துக்க வேணாமா? நம்ம அங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், அதனால சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமா. இப்போ நேர்ல மொத்தமா தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமா, போய் பாத்துட்டு வந்துறோம். நியூஸ்.